அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தின் 2ஆம் நாள். இன்று நாம் பசியோடும் தாகத்தோடும் இருக்கும் இந்த நோன்பு எப்போது எப்படி தொடங்கியது என்று உங்களுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் ஸஃபான் மாதத்தின் இறுதி நாட்களில் ஒரு வசனம் அருளப்பட்டது. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போலவே உங்கள் மீதும் அது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம். அல் குர்ஆன். அதற்கு முன்பு வரை முஸ்லிம்கள் மாதம் 3 நாட்கள் மட்டுமே நோன்பு நோற்று வந்தனர். ஆனால் இந்த வசனத்திற்கு பிறகுதான் முழு ரமலான் மாதமும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டது. மதீனாவின் கடும் வெயிலில் போதுமான வசதிகள் இல்லாத அந்த சூழலிலும் முதல் தலைமுறை முஸ்லிம்கள் இறை கட்டளைக்காக மகிழ்ச்சியோடு இந்த நோன்பை ஏற்றார்கள். அவர்களின் அந்த உறுதியை இன்று நாமும் நம் இதயத்தில் ஏந்துவோம். வெறும் பசி மட்டுமல்ல, நோன்பு என்பது நம் ஒழுக்கத்தின் அடையாளம்.